எத்தனையோ பிறவி, அதாவது மாணிக்கவாசகர் சொல்வார், புல்லாகி புண்டாகி பல்வெருஷமாக்கி அப்படின்னு சொல்லி. அதே போல் வள்ளலாரும் நம்ம எத்தனை பிறவி எடுத்து வந்தோம், என்னவா இருக்கோம் அப்படின்னு அவரும் எழுதியிருக்காங்க. அவருடைய கேள்வி என்னென்னா, இந்த பிறவியில் எனக்கு வயது 65ங்களா, 67 வயசு ஆயிடுச்சு எனக்கு. நான் மரணம் அடைஞ்சால் மறுபடியும் பிறவியில் வரணும். இந்த பிறவிலேயே அதை அடையிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்காக வந்த பெரியவர்களெல்லாம், சில ஞானிகள் 15 வயதுக்குள்ளே எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஞானம் என்பது அந்த வயதுக்குள்ளே தான் உணர முடியும்னு எழுதியிருக்காங்க. சில ஞானிகள் 40க்குள்ளே தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சில ஞானிகள் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருந்து இதை தெரிந்து கொண்டு கிரகாசிரமம் சொல்லக்கூடிய இல்லறத்தில் புகுந்து அதன் பிறகு 60 ஆனதும் விருத்தாப்பியம் சொல்லுவாங்க, வயதான நேரம், வானப்பிரசம் அப்படின்னு சொல்லி பொறுப்புகளை பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே மெய்ஞானத்தை தேடி புறப்படணும் அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்து. அகசியர், தேரையர், போகர், காகபசுண்டர், சிவவாக்கியர் அத்தனை ஞானிகளும் ஒரு கணக்கு எழுதியிருக்காங்க, இந்தந்த வயதில் இந்தந்த நிலையை நாம் தேட வேண்டும், அடைய வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நிலையில் வள்ளல் பெருமான் மட்டும் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, வயது ஒரு காரணமே இல்லை, வயது உடம்புக்கு தான் வயது, உள்ளே இருக்க ஆத்மாவுக்கு வயது என்பது இல்லை. வள்ளல் பெருமான் மட்டுமே என்ன சொல்ல வர்றாரு, திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை பெற்றிடலாம் பெற்றிடவும் அப்படின்னு எழுதுகிறார். திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை பெற்றிடவும். திரைந்து திரைந்து, திரைன்னா என்னங்க, சுருக்கம். கண்ணில் சுருக்கம் வருது, காதில் சுருக்கம் வருது, உடம்புல சுருக்கம் வருது. இந்த சுருக்கம் எப்போ வரும்? வயதானா வரும். வயது எதுக்கு? உடலுக்கு தான். உள்ளே இருக்க ஆத்மாவுக்கு வயது எதாக இருக்கா? தாய் வயத்தில் வெளியே விழுந்த குழந்தை, அப்பொழுது இருந்த அந்த உயிர், அந்த ஆத்மா 60 இல்லை 70 80 90 100 வயசு. இந்த 100 வயசுன்றது உடம்புக்கு தான். உள்ளே இருக்கிற சரீரத்துக்கு வயது கிடையாது.